தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். பரமசிவன் திருவடிகள் சரணம். என் ஆன்மீக நண்பர்களே, மனிதன் சிரிக்கும்போது பலர் அருகில் இருப்பார்கள். ஆனால் அவன் அழும்போதுதான் யார் உண்மையோ தெரியும். வாழ்க்கையில் சில கண்ணீர்கள் சாதாரண கண்ணீர் அல்ல. அவை பேச முடியாத மனவேதனை, சொல்ல முடியாத அவமானம், தாங்க முடியாத சுமை, புரியாத சூழ்நிலை. பலர் கேட்கிறார்கள், நாம் அழுதுகொண்டே இருக்கிறோம், இந்த கண்ணீருக்கு அர்த்தமா? இன்று அதற்கான பதிலை சிவபெருமான் சொல்லும் அருள் வாக்காக கேளுங்கள். என் அன்பு குழந்தையே, நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், உன் வீட்டில் யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், உன் வலியை உலகம் புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் பார்த்தேன். நீ இரவு அமைதியில் கதறாமல் அழுத தருணத்தையும் பார்த்தேன். உன் இதயம் உடைந்து கண்ணீர் விழுந்த தருணத்தையும் பார்த்தேன். வார்த்தை வராமல் மூச்சு மட்டும் நடுங்கிய நேரத்தையும் பார்த்தேன். நான் பார்த்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாது. என் குழந்தையே, உண்மையான கண்ணீர் இரண்டு காரணத்திற்கே வரும். ஒரு மனம் மிகுந்த வழியில் இருக்கும்போது, அல்லது ஒரு ஆன்மா என்னை முழுமையாக நாடும்போது. அதனால்தான் துன்பத்தில் அழும் பக்தனின் கண்ணீர் மிக புனிதமானது. அது வெறும் நீர் அல்ல, அது உள்ளத்தின் சுத்திகரிப்பு, அது கர்மாவின் கரைதல், அது அகந்தையின் உருகல், அது அருளை அழைக்கும் அழைப்பு. நீ நினைக்கிறாய், நான் ஏன் இவ்வளவு அழ வேண்டும்? நான் சொல்கிறேன், சில காயங்கள் கண்ணீரால் தான் வெளியேறும், சில வேதனைகள் அழுதால்தான் குறையும், சில சுமைகள் என் பாதத்தில் வைத்தால்தான் இறங்கும். நீ உள்ளே அடக்கி வைத்த வலியை கண்ணீர் வெளியே கொண்டு வந்தது. அதனால்தான் அழுத பின் மனம் லேசாகிறது. என் பக்தனே, உன் கண்ணீர் பலவீனம் அல்ல. உணர்வில்லாதவர் அழமாட்டார், அன்பில்லாதவர் வலிக்க மாட்டார், உள்ளமில்லாதவர் உருக மாட்டார். அழுகிறாய் என்றால் உன் இதயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது, உன் உள்ளம் இன்னும் நல்லதாக இருக்கிறது. என் குழந்தையே, நீ ஏன் அழுதாய்? உன்னை புரியாதவர்களுக்காக, உன்னை விட்டு போனவர்களுக்காக, நடக்காத கனவுகளுக்காக, நிறைவேறாத ஆசைகளுக்காக, குடும்ப சுமைக்காக, பண பிரச்சனைக்காக, நம்பிக்கை உடைந்ததற்காக. இவையெல்லாம் எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டியதில்லை. உன் கண்ணீர் ஏற்கனவே சொல்லிவிட்டது. கேள் என் மகனே, நீ அழும்போது நான் உன்னை பலவீனமாக பார்க்கவில்லை, நான் உன்னை உண்மையானவனாக பார்க்கிறேன். பொய்யானவர் சிலர் சிரிப்பை நடிப்பார், உண்மையானவர் வழியில் அழுவார். அதனால் உன் கண்ணீரை வெட்கப்படாதே. என் குழந்தையே, கர்மாவின் உண்மையை கேள். வாழ்க்கையில் சில துன்பங்கள் இப்போதைய தவறுகளால் வராது, கடந்த செயல்களின் கணக்கால் வரும். நீ செய்ததை மறந்தாலும் காலம் மறக்காது. நீ தவறை உணராமல் இருந்தாலும் விதி உணர்த்தும். ஆனால் கேள், அதை தண்டனை என்று பார்க்காதே, அது சுத்திகரிப்பு. ஒரு பாத்திரம் கழுவும்போது அழுக்கு நீங்கும், ஒரு உடல் நோயில் வியர்க்கும்போது விஷம் வெளியேறும். அதேபோல் ஒரு ஆன்மா துன்பம் காணும்போது கர்மா கரையும். அதனால் இப்போது வந்த சோதனை உன் எதிர்காலத்தை இலகுவாக்குகிறது. நீ கேட்கிறாய், எப்போது இந்த துன்பம் முடியும்? நான் சொல்கிறேன், பாடம் முடிந்ததும் தேர்வு முடியும், கடன் அடைந்ததும் சுமை குறையும், கர்மா கரைந்ததும் பாதை திறக்கும். நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாயென்றால் அதன் முடிவும் நெருக்கத்தில்தான் இருக்கிறது. என் பக்தனே, கண்ணீரோடு என்னை கூப்பிடும் பக்தனை நான் கைவிட மாட்டேன். சிரிப்போடு பலர் என்னை நாடுவார்கள், ஆனால் வலியோடு அழைக்கும் பக்தன் என் இதயத்தை தொடுவான். அவன் அழுகையில் உண்மை இருக்கும், அவன் வேண்டுதலில் அகந்தை இருக்காது, அவன் குரலில் உயிர் இருக்கும். அதனால் அந்த பிரார்த்தனைக்கு நான் பதில் தருவேன். நீ இரவில் அழுதாயா? நாளை காலை உனக்கு ஒளி வரும். நீ யாரும் இல்லை என்று அழுதாயா? நான் உனக்கு துணை நிற்பேன். நீ வாழ்க்கை முடிந்தது என்று அழுதாயா? நான் புதிய வழி திறப்பேன். என் குழந்தையே, சிலர் உன் கண்ணீரை பார்த்து சிரித்திருக்கலாம், சிலர் உன் வலியை கேலி செய்திருக்கலாம், சிலர் உன் துன்பத்தை பயன்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதே. மனிதர்கள் மதிக்கவில்லை என்றால் என்ன? நான் மதிக்கிறேன். உலகம் கேலி செய்த கண்ணீரை நான் அருள் விதையாக்குவேன். உன் கண்ணீரின் பலன் என்ன தெரியுமா? உனக்கு கருணை பிறக்கும், பிறர் வலியை புரியும் இதயம் வரும், அகந்தை கரையும், பொறுமை பெருகும், உண்மை தெரியும், என்னை நாடும் மனம் வரும். அதனால் துன்பத்தில் அழுத பக்தன் காலியாக மாறமாட்டான், ஆழமானவனாக மாறுவான். என் குழந்தையே, கர்மா என்ற பெயரில் பயப்படாதே. கர்மா உன்னை நாசம் செய்ய வரவில்லை, நேராக்க வருகிறதே. நீ புரிந்து கொண்டால் அது உன்னை உயர்த்தும். நீ எதிர்த்து அழுதால் அது நீளும், நீ ஏற்று பிரார்த்தித்தால் அது கரையும். இனி நீ செய்ய வேண்டியது ஒன்று. உன் துன்பத்தை எண்ணி தினமும் அழாதே, அதை என்னிடம் ஒப்படை. உன் மனன பாரத்தை சுமந்து நடக்காதே, என் பாதத்தில் வை. உன் கடந்த தவறுகளை நினைத்து துவளாதே, திருந்தி முன்னேறு.
என் பக்தனே, இன்று நீ அழுகிறாய், நாளை இதையே நினைத்து சிரிப்பாய். இன்று நீ உடைந்தாய், நாளை இதுவே உன் வலிமையாகும். இன்று நீ தனியாக இருக்கிறாய், நாளை நல்ல மனிதர்கள் வரும். இன்று பாதை தெரியவில்லை, நாளை இதுவே சரியான வழி என்று புரியும். நான் உனக்கு சொல்லும் வாக்கு கேள். உன் கண்ணீர் பலனின்றி போகாது, உன் வேண்டுதல் வீணாகாது, உன் காத்திருப்பு காலியாகாது, உன் துன்பம் அர்த்தமின்றி இருக்காது. நான் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒரு நாள் சந்தோஷ மழையாக திரும்பும். நீ தாங்கிய வேதனைகள் ஒரு நாள் வெற்றிக் கதையாக மாறும். நீ அனுபவித்த இருள் ஒரு நாள் தனால் பிறருக்கு ஒளி காட்டும் அனுபவமாகும். என் குழந்தையே, இனி மனதில் சொல்லிக்கொள், நான் அழுதது வீணல்ல, நான் தாங்கியது வீணல்ல, நான் காத்தது வீணல்ல. என் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என் நாமத்தை சொல்லு, உன் உள்ளம் தெளியும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உன் கண்ணீருக்கு இன்று அர்த்தம் கிடைக்கட்டும், உன் கர்மா கரையட்டும். இன்று பலர் வாழ்க்கையை பார்த்து ஒரு முடிவு செய்து விட்டார்கள். என்னால் முடியாது, என் காலம் போய்விட்டது, நான் தோற்று போனவன், என் வாழ்க்கை இதுவே. இப்படி மனமுடைந்து நிற்கும் பக்தனுக்கு சிவபெருமான் சொல்லும் உண்மையை இன்று கேளுங்கள். இன்றைய கஷ்டம் நாளைய வெற்றியின் விதை. என் அன்பு குழந்தையே, நீ இப்போது கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதற்காக நீ தோல்வி அடைந்தவன் என்று அர்த்தமில்லை. மண் கீழே புதைந்த விதையை பார்த்து அது அழிந்துவிட்டது என்று யார் சொல்வார்கள்? அது அமைதியாக வேர் பிடிக்கிறது, அது இருளில் வலிமை சேர்க்கிறது, அது நாளைய மரத்திற்காக தயாராகிறது. அதேபோல் இப்போது நீ கீழே இருப்பது தோல்வி அல்ல, உயரத்திற்கு முன் தயாராகும் நிலை. நீ நினைக்கிறாய், என் நண்பர்கள் முன்னேறிவிட்டார்கள், நான் மட்டும் இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, ஒவ்வொரு விதைக்கும் ஒரே நேரத்தில் முளை வராது, ஒவ்வொரு மலருக்கும் ஒரே காலத்தில் வாசனை வராது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே வயதில் வெற்றி வராது. யாரோ இன்று ஓடுகிறார்கள், நீ நாளை பறப்பாய். யாரோ இன்று கைகொட்டல் பெறுகிறார்கள், நீ நாளை மரியாதை பெறுவாய். என் பக்தனே, உன் வாழ்க்கை தாமதமாகிறது என்று வருந்தாதே. தாமதமாக சமைந்த உணவு சுவையாக இருக்கும். தாமதமாக வந்த மழை நிலத்தை காப்பாற்றும். தாமதமாக வந்த வெற்றி நிலைத்து நிற்கும். அவசரத்தில் கிடைத்த உயர்வு விழும், அருளில் கிடைத்த உயர்வு நிலைக்கும். நீ அனுபவிக்கும் இன்றைய கஷ்டம் நாளை உனக்கு 3 வரம் தரும். முதல் வரம் அனுபவம். புத்தகத்தில் படிக்க முடியாததை வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. இரண்டாம் வரம் வலிமை. முன்பு உடைந்திருப்பாய், இப்போது தாங்க கற்றாய். மூன்றாம் வரம் அறிவு. யாரை நம்ப வேண்டும், எதை விட வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று அறிந்தாய். என் குழந்தையே, நீ இன்று கஷ்டப்பட்டதால்தான் நாளை வெற்றி வந்தால் அதன் மதிப்பு தெரியும். பசி இல்லாதவனுக்கு உணவின் அருமை தெரியாது, இருள் இல்லாதவனுக்கு ஒளியின் அருமை தெரியாது, துன்பம் காணாதவனுக்கு சந்தோஷத்தின் ஆழம் தெரியாது. அதனால் இன்று நீ அனுபவிப்பது வீணல்ல. நீ கேட்கிறாய், எப்போது என் நேரம் வரும்? நான் சொல்கிறேன், நீ தயாரான போது, உன் மனம் உறுதியான போது, உன் அகந்தை கரைந்த போது, உன் பொறுமை நிறைந்த போது, உன் முயற்சி உண்மையான போது நேரம் வந்து கதவை தட்டும். என் பக்தனே, நீ தோல்வி கண்டாய் என்று அழுகிறாயா? தோல்வி என்பது முடிவு அல்ல, திசை திருப்பும் அறிவிப்பு. ஒரு வழி மூடப்பட்டால் மற்றொரு வழி திறக்கும். ஒரு முயற்சி உடைந்தால் சரியான முயற்சி பிறக்கும். ஒரு கனவு தள்ளிப்போனால் அதைவிட பெரிய கனவு காத்திருக்கும். நீ விழுந்தாயா? விழுந்தது தவறு அல்ல, அங்கேயே கிடப்பதுதான் தவறு. எழுந்து நில், தூசி துடை, மீண்டும் நட, மீண்டும் முயற்சி செய். விதை கூட மண்ணில் விழுந்துதான் முளைக்கிறது. என் குழந்தையே, இன்று உன்னை மதிக்காமல் இருக்கலாம், உன் முயற்சியை கேலி செய்யலாம், உன் கனவுகளை சிறுமைப்படுத்தலாம். கவலைப்படாதே. மனிதர்கள் விதையை பார்த்து சிரிப்பார்கள், ஆனால் மரமான பின் நிழலில் நிற்பார்கள். இன்று உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னிடம் ஆலோசனை கேட்கலாம். என் பக்தனே, கஷ்டம் வந்தால் ஓடாதே, அதை கற்றுக்கொள்ளு. தடை வந்தால் அழாதே, அதை தாண்டு. தாமதம் வந்தால் சோர்வாதே, அதை பொறுமையாக்கு. தோல்வி வந்தால் நின்று விடாதே, அதை படிக்கட்டாக்கு. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்று இருள் இருக்கலாம், ஆனால் இருள் உதயத்தை தடுக்க முடியாது. இன்று கடன் இருக்கலாம், ஆனால் உழைப்பை தடுக்க முடியாது. இன்று தனிமை இருக்கலாம், ஆனால் வளர்ச்சியை தடுக்க முடியாது. இன்று கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நாளைய சிரிப்பை தடுக்க முடியாது. நான் உனக்கு சொல்லும் வாக்கு கேள். இன்றைய உன் போராட்டம் நாளைய உன் பெருமையாகும். இன்றைய உன் அமைதி
நாளைய உன் மரியாதையாகும். இன்றைய உன் பொறுமை நாளைய உன் வெற்றியாகும். இன்றைய உன் கண்ணீர் நாளைய உன் நன்றியாகும். என் பக்தனே, நீ இன்று யாருக்கும் தெரியாமல் போராடுகிறாய். நாளை பலருக்கும் தெரியுமாறு வெல்வாய். நீ இன்று அமைதியாக உழைக்கிறாய், நாளை சத்தமாக பலன் பேசும். நீ இன்று விதை போடுகிறாய், நாளை அறுவடை காண்பாய். உன் முயற்சியை நிறுத்தாதே. ஒரு நாள் வெற்றி வரவில்லை என்றால் அடுத்த நாள் செய். அடுத்த நாள் வாழ் வரவில்லை என்றால் மறுநாள் செய். முயற்சியை தோற்கடிக்க யாராலும் முடியாது. முயற்சி கைவிட்டால் மட்டுமே தோல்வி. என் குழந்தையே, நீயே உன்னை குறைத்து பேசாதே. என்னால் முடியாது என்று சொல்லாதே. என் காலம் முடிந்தது என்று சொல்லாதே. எல்லாம் போய்விட்டது என்று சொல்லாதே. உன் நாக்கு சொல்லும் வார்த்தை உன் விதியில் விதையாகிறது. அதனால் இன்றிலிருந்து சொல்லு, நான் எழுவேன், நான் முன்னேறுவேன், நான் வெல்வேன். என் ஈசன் என்னோடு இருக்கிறார். என் பக்தனே, உன் வெற்றி பெரியதாக இருக்கும். ஏனெனில் உன் சோதனை பெரியதாக இருந்தது. உன் உயர்வு வலிமையானதாக இருக்கும். ஏனெனில் உன் அடித்தளம் கண்ணீரால் கட்டப்பட்டது. உன் மனம் ஆழமாக இருக்கும். ஏனெனில் நீ வலியை கண்டவன். நான் சொல்கிறேன், இனி உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது. சிறிய வாய்ப்புகள் வரும், சிறிய நிம்மதிகள் வரும், சிறிய மகிழ்ச்சிகள் வரும். அவற்றை மதித்து பிடி. அவை பெரிய வெற்றியின் கதவு. என் குழந்தையே, இன்றைய கஷ்டம் நிரந்தரம் அல்ல. இது ஒரு காலம் மட்டும். காலம் மாறும், சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறும், வாழ்க்கை மாறும். நீ மட்டும் நம்பிக்கை இழக்காதே. இனி மனதில் சொல்லிக்கொள், நான் தோற்கவில்லை, நான் தயாராகிறேன். நான் தாமதிக்கவில்லை, நான் வளமாக வருகிறேன். நான் உடையவில்லை, நான் உறுதியாகிறேன். நான் தனியாக இல்லை, என் ஈசன் என்னோடு இருக்கிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உன் இன்றைய கஷ்டம் நாளைய வெற்றியாக மலரட்டும். உன் முயற்சி பலனாகட்டும். உன் வாழ்க்கை உயர்வாகட்டும்.